Hi viewers, good evening and good day. This is Sheikh Dawood from JST Properties and Realtors at Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at மேலநங்கவரம். மேலநங்கவரம்ங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 1.5 ஏக்கர் லேண்டை பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக மேலநங்கவரம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்தது ஜியபுரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கொம்பு, அடுத்தது வந்து பெருகமணிலேருந்து லெஃப்டில் எடுத்திங்கன்னா நங்கவரத்துலேருந்து வந்தீங்கன்னா அந்த இது பக்கத்தில் வந்து மேலநங்கவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இப்போ ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் திருச்சி டு கரூர் குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் அரௌண்டு ஒரு 4 கிலோமீட்டரில் சிட்டிட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் பார்க்க வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூரா வந்து காவேரி பாசனம். ஏன்னா இது வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு 4 கிலோமீட்டரில் காவேரி ஆறு சிட்டியூட் ஆகிருக்கு. பியூரா வந்து காவேரி பாசனம். பட் வந்து இதுதான் அந்த லேண்டு. கொஞ்சம் வந்து சைஸ் வந்து அன்சைஸாக இருக்கும். அது கொஞ்சம் என்னன்னா சம்சா டைப்பில் இருக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, அப்புறம் தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு, ஃபிஃப்த்து பார்ட்டு. ஜூம் பண்ணுற பாருங்கள், இந்த மயில் நிற்கிது பார்த்திங்களா, மயில் பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்மளுக்கு ஏரியா இருக்குதுங்க. அது வரைக்கும் ஏரியா இருக்குது. இந்த மயில் நிற்கிது பார்த்திங்களா, அது வரைக்கும் ஏரியா. நம்ம டோட்டலாக வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் லேண்டு. மெயின் வந்து என்ன கிராப்னால் பார்த்திங்கன்னா இதில் வந்து வாழை, இங்கே பாருங்கள் பக்கத்தில் வாழை, அதுமாரி நெல், பாய்க்குவரை, 3 பயிர் அங்கே போகிறாங்க. வாழை, நெல், பாய்க்குவரை. இல்லை தென்னந்தோப்பு கூட நம்ம பிளான் பார்த்து ஜூம் பண்ணுற பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே நிறைய தென்னந்தோப்பு இருக்குது. அதுமாரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்திங்கன்னா அது ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே பாருங்கள், இது ஜூம் பண்ணுறேங்க, இது வந்து அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியா. இது வந்து ஊருக்கு போகிறது, கிராமத்துக்கு போகிற ரூட் இது. அது தார் ரோட்டு மேலே உங்களுக்கு லேண்டு கிடச்சது பெரிய அட்வான்டேஜ். 1.5 ஏக்கர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சு. சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் அன்சைஸு, அது வந்து சம்சா டைப்பில் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஆன் ரோடு பேஸ் தான். உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் பக்கத்து லேண்டெல்லாம் வாழை, அவங்க ஃப்ரீ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. பட் வந்து இந்த இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு இல்லை, ஏன்னா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா போஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்குது, இந்த போஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்குது, லேண்டு பக்கத்தில் இருக்குது. அதனால் அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது, லேண்டை ஒட்டியே நம்மளுக்கு 3 லேம்ப் போஸ்ட் இருக்குது. அதனால் அது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து அது மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி. ஏன்னா இப்போ இது போஸ்ட்டு போடணும் அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு லேண்ட்லேயே இருக்குது. மண் பார்த்திங்கன்னா சாயில் பார்த்திங்கன்னா இது கரிசல் மண்ணுங்க, கருமண். இந்த மண்ணுக்கு என்ன முன்னாடி சொன்ன மாதிரி வாழை வரும், நெல் நல்லா வரும். அதுமாதிரி இந்த ஜூம் பண்ணுற பாருங்க, அது பக்கத்தில் பாய்க்கூரை போட்டிருக்காங்க, பாய்க்கூரை நல்லா வரும். வாழை, நெல், பாய்க்கூரை 3 கிராப்பு நல்லா பக்காவாக வருங்க. இங்கே நல்ல ஈல்டோடு நல்லா வரும். நம்மளுக்கு வந்து ஆன் ரோட் ஃபேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இதெல்லாம் பின்னாடி தோட்டம் போட்டுக்கலாம். தென்னை தோட்டமோ இல்லை வாழை தோட்டமோ இல்லை நெல்லோ இல்லை வேறு எதுவும் பயிர் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது மாதிரி சாயில் நல்ல குட் சாயில். இது பாருங்கள் கரிசல் மண், அது செம்மண் கிடையாது, இது வந்து கரிசல் மண். அதான் ஹைவேலேருந்து அரௌண்டு ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. ரோடு அக்சசிபிலிட்டி, ரோடு அப்ரோச்சு பக்கா இருக்குது. இதெல்லாம் வந்து டிராக்டர் போகிற ரோடுங்க, தார் ரோடு, டிராக்டர் போகிற ரோடு. ரேட்டு பார்த்திங்கன்னா இது 1.5 ஏக்கர் அப்படியே ஃப்ளாட் ரேட்டாக வந்து அவங்களுக்கு 50 லட்சம் சொல்கிறாங்க. பட் வந்து டூரிங் வந்து சிட்டிங்கில், டூரிங் டிஸ்கஷனில் இப்போ என்ன பருவம் அதான் அந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு. பருவம் வந்து ஏக்கர் வந்து 35 ரூபா இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு. பட் டூரிங் டிஸ்கஷனில் 1.5 ஏக்கரே வந்து நம்ம வந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளவு குறைக்கிறாங்க என்னென்னு சிட்டிங்கில் உட்காந்து தான் தெரியும். ஓகே யூஎஸ், இஃப் யூ ஆர் வில்லிங், please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye.